ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ஜிஎஸ் ப்ரோ. இன்னைக்கு ஆவரேஜ் சீரிஸ்ல கிளாஸ் நம்பர் 2 பார்க்க போறோம். ஆல்ரெடி கிளாஸ் நம்பர் 1ல ஆவரேஜோட பேசிக்ஸ் எல்லாமே நம்ம தெளிவா பார்த்தாச்சு. அந்த வீடியோ பார்க்காதவங்க கிளாஸ் நம்பர் 1 பார்த்துட்டு இந்த வீடியோ பாருங்க. அப்பதான் உங்களுக்கு புரியும். அது மட்டும் இல்லாம நம்ம சேனலுக்கு யாராவது புதுசா வந்திருக்கீங்க அப்படின்னா மறக்காம நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்க அண்ட் ஆல் நோட்டிபிகேஷன் கிளிக் பண்ணுங்க. அப்பதான் நான் போடக்கூடிய வீடியோ வந்து உடனுக்குடன் உங்களை வந்து சேரும். இப்போ நம்ம நேரா கிளாஸ்க்குள்ள போலாம். இன்னைக்கான ஃபர்ஸ்ட் கொஸ்டின் பாருங்க. The average of 32, 34, 38, 21, 26 and x is 30. What will be the value of x ன்னு சொல்லி கேக்குறாங்க. அதாவது நமக்கு ஆவரேஜ் ஆஃப்னு சொல்லிட்டு ஒரு 6 டேட்டா இருக்கு. இந்த 6 டேட்டால 5 டேட்டா கொடுத்துட்டாங்க. ஒரு டேட்டா மட்டும் நமக்கு மிஸ் ஆயிருக்கு. இந்த 6 டேட்டாக்கான ஆவரேஜ் வந்து 13 கொடுத்துட்டாங்க. அப்ப அந்த மிஸ் ஆன டேட்டா எக்ஸ் என்னன்னு சொல்லிட்டு நம்ம கால்குலேட் பண்ண சொல்றாங்க. லாஸ்ட் கிளாஸ்ல நம்ம பார்த்த கொஸ்டின்ல வந்து டேட்டா ஃபுல்லா கொடுத்துட்டாங்க. ஆவரேஜ் என்னன்னு கேட்டாங்க. இங்க டேட்டா ஃபுல்லா கொடுத்துட்டு ஆனா அதுல ஒரு டேட்டா மட்டும் மிஸ் ஆகுது. அதோட ஆவரேஜ் கொடுத்துட்டு நமக்கு அந்த மிஸ் ஆன டேட்டா என்னன்னு சொல்லி கேட்கறாங்க. லாஸ்ட் கிளாஸ்ல பண்ண மாதிரியே இந்த கொஸ்டினே நமக்கு ரெண்டு விதமா சால்வ் பண்ணலாம். ஒன்னு ஃபார்முலா யூஸ் பண்ணி சால்வ் பண்ணலாம், இன்னொன்னு நம்ம டீவியேஷன் மெத்தட்ல சால்வ் பண்ணலாம். ஃபர்ஸ்ட் நான் ஃபார்முலா யூஸ் பண்ணி சால்வ் பண்றேன். ஃபார்முலா யூஸ் பண்ணி பண்ணும்போது நமக்கு ஃபார்முலா தெரியும். என்ன ஃபார்முலா நேற்று படிச்சோம்? ஆவரேஜ்க்கான ஃபார்முலா என்ன? சம் ஆஃப் அப்சர்வேஷன் டிவைடட் பை நம்பர் ஆஃப் அப்சர்வேஷன். அப்ப அதுல இருந்து இன்னொரு ஃபார்முலா ஒன்று டெரைவ் ஆகும்னு சொன்னேன். அது என்ன ஃபார்முலா? நமக்கு வந்து சம் ஆஃப் அப்சர்வேஷன் வேணும் அப்படின்னா என்ன பண்ணணும்? ஆவரேஜ் இன்டு நம்பர் ஆஃப் அப்சர்வேஷன். சம் ஆஃப் அப்சர்வேஷன் ஈக்குவல் டு ஆவரேஜ் இன்டு நம்பர் ஆஃப் அப்சர்வேஷன். அதை தான் இங்க நான் அப்ளை பண்ண போறேன். பாருங்க, எனக்கு சம் ஆஃப் அப்சர்வேஷன் இருக்கிற டேட்டா ஃபுல்லா ஆட் பண்ணும். எவ்வளவு கொடுத்துருக்காங்க? 32 பிளஸ் 34 பிளஸ் 38 பிளஸ் 21 பிளஸ் 26 பிளஸ் எக்ஸ். இந்த எக்ஸோட வேல்யூ தான் கால்குலேட் பண்ண போறோம். ஆவரேஜ் வந்து நமக்கு 13 கொடுத்தாச்சு. இன்டூ நம்பர் ஆஃப் அப்சர்வேஷன் வந்து 6 இருக்கு. கிளியரா? ஜஸ்ட் ஃபார்முலால அப்படியே எழுதியாச்சு. இப்போ இந்த இடத்துல இங்க இருக்கக்கூடிய இந்த 5 வேல்யூவே ஆட் பண்ணும். இந்த 32, 34, 38, 21, 26 இது ஃபுல்லா நீங்க ஆட் பண்ணும். இது ஃபுல்லா நீங்க ஆட் பண்ணீங்கன்னா 151 கிடைக்கும். ஸோ 151 பிளஸ் எக்ஸ் ஈக்குவல் டு இங்க 30 இன்டூ 6னா நமக்கு 180. இப்போ எக்ஸ் ஈக்குவல் டு 180ல 151 மைனஸ் பண்ணிட்டோம்னா 29. ஸோ கொஸ்டினுக்கான ஆன்சர் வந்து ஆப்ஷன் பி 29. இது வந்து மெத்தட் 1 த்ரூ ஃபார்முலா. ஃபார்முலா யூஸ் பண்ணி இந்த கொஸ்டின் எப்படி சால்வ் பண்றதுன்னு பார்த்தோம். இப்போ நெக்ஸ்ட் நம்ம பார்க்க போறது வந்து டீவியேஷன் மெத்தட்ல இந்த கொஸ்டின் எப்படி சால்வ் பண்றது மெத்தட். ஸோ ரொம்ப ரொம்ப முக்கியம், தெளிவாக கவனிச்சுக்கோங்க எப்படி பண்றேன்னு சொல்லிட்டு. லாஸ்ட் கொஸ்டின் என்ன பண்ணமோ அதே தான் பண்ண போறோம். லாஸ்ட்ல ஒரு சின்ன சேஞ்ச் மட்டும் இருக்கும். நம்ம ஆவரேஜ் கண்டுபிடிக்கணும். ஆனா இந்த இடத்துல ஆவரேஜ் கொடுத்துட்டாங்க, இந்த எக்ஸ் கண்டுபிடிக்கணும். ஓகேவா? போன கொஸ்டினுக்கும் இந்த கொஸ்டினுக்கும் அதுதான் வித்தியாசம். சரி, முதல்ல என்ன பண்ணிக்கிறேன்? கொடுத்துருக்கிற வேல்யூ ஃபுல்லா எழுதிக்கிறேன். 32, 34, 38, 21, 26 and x. ஓகே, ஸோ இது எல்லாத்துக்கும் எனக்கு ஆவரேஜ் பாருங்க எவ்வளோன்னு கொடுத்தாச்சு. 13 கொடுத்தாச்சு. 30 தான் எனக்கு ஆவரேஜ். ஓகேவா? 30 தான் நமக்கு ஆவரேஜ்னு சொல்லிட்டு தெளிவா தெரிஞ்சு போச்சு. இப்போ நான் என்ன பண்ண போறேன் அப்படின்னா டீவியேஷன் செக் பண்ண போறேன். டீவியேஷன் எப்படி செக் பண்ண போறேன்னு பாருங்க. ஆக்சுவலா வந்து நான் வழக்கமா இதுக்கு முன்னாடி கொஸ்டின்ல என்ன பண்ணிருப்பேன்? நானா ஒரு நம்பர் ஆவரேஜ் எடுப்பேன். அது கூட ஒவ்வொரு வேல்யூ கூட டீவியேஷன் பார்ப்பேன். அப்ப நெட் டீவியேஷன் வந்து 0ன்னு வந்துருச்சுன்னா நான் எந்த நம்பர் எடுத்தனோ அதுதான் ஆவரேஜா இருக்கும். ஒருவேளை நெட் டீவியேஷன் வந்து பாசிட்டிவா வந்ததுன்னா எவ்வளவு பாசிட்டிவா இருக்குதோ அதோட மீன் எடுத்து ஆட் பண்ணுப்பேன். இல்ல எவ்வளவு நெகட்டிவா இருக்குதோ அதோட மீன் எடுத்து நான் என்ன பண்ணுவேன்? மைனஸ் பண்ணுவேன். இதுதான் போன கிளாஸ்ல நான் பண்ணது. அதை பார்க்காதவங்க கண்டிப்பா அதை போய் பார்த்துங்க. அப்பதான் இப்ப நான் என்ன சொல்றேங்கிறது புரியும். ஓகே, இப்போ இங்க இருக்கிற 6 டேட்டாவுக்கும் எனக்கு ஆவரேஜ் 30 தான். ஓகேவா? அப்ப ஆவரேஜ் 30 தானே. அப்ப நான் 30யை வச்சு டீவியேஷன் எடுக்கும்போது எனக்கு நெட் டீவியேஷன் கண்டிப்பாக 0 தான் வரணும். ஓகேவா? ஏன்னா ஆவரேஜ் வந்து அவங்க 13 சொல்லிட்டாங்க. புரியுதுல்ல? அப்ப நான் 30யை வச்சு ஒவ்வொரு நம்பர் கூட கம்பேர் பண்ணும்போது எனக்கு நெட் டீவியேஷன் எவ்வளவு தான் வரணும்? 0 தான் நெட் டீவியேஷன் வரும். ஓகேவா? சரி, பாருங்க இப்ப நெட் டீவியேஷன் எவ்வளவு வருதுன்னு பார்க்கலாம். ஸோ 30யை வச்சு 32வை கம்பேர் பண்ணும்போது எனக்கு டீவியேஷன் எவ்வளவு இருக்கு? +2 இருக்கு. இங்க பாருங்க +4 இருக்கு. இங்க +8 இருக்கு. இங்க நமக்கு -9 இருக்கு. இந்த இடத்துல -4 இருக்கு. ஓகே, நான் நெட் டீவியேஷன் எவ்வளவு வரணும்னு சொன்னேன்? 0 வரணும்னு சொன்னேன். அப்போ இந்த எக்ஸ் என்னன்னு தெரியாது. அப்ப இந்த இடத்துல எவ்வளவு டீவியேஷன் வரும்னு எனக்கு தெரியாது. இப்ப இங்க இருக்கிற டீவியேஷனை ஃபுல்லா ஆட் பண்ணி அதை பேலன்ஸ் பண்ணி 0 வர மாதிரி இங்க வேல்யூவை நான் எழுத போறேன். புரிஞ்சுதா? இப்ப பாருங்க, இப்ப எனக்கு டீவியேஷன் எவ்வளவு இருக்குன்னு ஃபர்ஸ்ட் நான் ஆட் பண்ணிக்கிறேன். இந்த +4 -4 0 ஆயிடும். முடிஞ்சா? +4 -4 0 ஆயிடுச்சு. முடிஞ்சிருச்சு. ஓகே, இப்ப இந்த +8 +2 இது ரெண்டே ஆட் பண்ணா எனக்கு எவ்வளவு வரும்? 10 வரும். புரியுதா? +2 +8 10 வருது. 10 -9
10 minus 9 எனக்கு எவ்வளவு வருது 1 வருது. அப்போ ஆக மொத்தம் இங்க இருக்கிற 5 வேல்யூக்குமே நான் ஃபுல்லா டீவியேஷனை ஃபுல்லா ஆட் பண்ணி பார்க்கும்போது எனக்கு மொத்த டீவியேஷன் வந்து எவ்வளவு வந்திருக்குன்னா +1 வந்திருக்கு. புரியுதா? மொத்த டீவியேஷன் எவ்வளவு வந்திருக்கு +1 வந்திருக்கு. இந்த 5 நம்பருக்கு மட்டும் நெட் டீவியேஷன். ஆனா எனக்கு ஓவராலா இந்த 6 நம்பருக்கும் டீவியேஷன் பார்க்கும்போது கண்டிப்பா டீவியேஷன் எவ்வளவுதான் வரணும்? இந்த 6 நம்பருக்கும் நான் டீவியேஷன் கால்குலேட் பண்ணா எனக்கு நெட் டீவியேஷன் வந்து கண்டிப்பா 0 தான் வரணும். ஓகே, அப்போ இந்த இடத்துல +1 வந்திருக்குன்னா கண்டிப்பா இப்போ இது ஃபுல்லா நான் பார்த்துட்டேன் +1 வந்துருச்சு. இந்த ஒரு நம்பருக்கு மட்டும் அப்ப டீவியேஷன் ஃபுல்லா 0 ஆகணும்னா இந்த ஒரு நம்பருக்கான டீவியேஷன் என்னதான் வந்திருக்கணும் அப்படின்னா -1 தான் வரணும். அப்பதான் இது ஃபுல்லா பண்ணும்போது +1 அப்ப இந்த +1 இந்த -1 இது ரெண்டையும் ஆட் பண்ணும்போது எனக்கு என்ன ஆகும் 0 ஆகும். புரியுதா? இப்போ ஒருவேளை இந்த இடத்துல +2 வந்துருச்சுன்னா இங்க -2 போடுவேன். இங்க +5 வந்துருச்சுன்னா இங்க -5 போடுவேன். ஒருவேளை இங்க -3 வந்துச்சுன்னா இங்க +3 போடுவேன். எப்படியும் எனக்கு 0 ஆகணும். அப்போ இங்க x என்ன வேல்யூன்னு எனக்கு தெரியாது. ஆனா இந்த xக்கு நீங்க 30 வச்சு டீவியேஷன் பார்க்கும்போது உங்களுக்கு என்னதான் வந்திருக்கணும் -1 தான் வரணும். அப்போ -1 இங்க உங்களுக்கு டீவியேஷன் வரணும் அப்படின்னா கண்டிப்பா இந்த எக்ஸோட வேல்யூ என்னவா இருந்தாதான் உங்களுக்கு இந்த இடத்துல -1 டீவியேஷன் வர வாய்ப்பு இருக்கு. எக்ஸோட வேல்யூ 29 இருந்தாதான் நீங்க 30யோட கம்பேர் பண்ணும்போது உங்களுக்கு -1 வரும். ஸோ அப்போ எக்ஸோட வேல்யூ வந்து 29 அப்படிங்கிற கன்ஃபர்மேஷனுக்கு நம்ம வரும். புரியுதா? இங்க சால்வ் பண்ணதை விட இது நமக்கு சிம்பிளா தெரியும். இந்த டீவியேஷன் வச்சு பண்ணும்போது கான்செப்டை மட்டும் புரிஞ்சுக்கோங்க. ஓகேவா? ஆவரேஜ் 30 கொடுத்துட்டாங்க. 30 வச்சு நமக்கு தெரிஞ்ச 5 நம்பருக்கு நான் டீவியேஷன் எடுக்கிறேன். அந்த 5 நம்பரோட நெட் டீவியேஷன் எவ்வளோன்னு பார்க்குறேன். 1 வருது, +1 வருது. எனக்கு 6 நம்பருக்குமான நெட் டீவியேஷன் 0 வரணும். அப்போ இந்த +1 இருக்குன்னா அது 0 ஆக்குறதுக்கு இந்த இடத்துல -1 போட்டால் தான் +1 -1 எனக்கு 0 ஆகும். அப்போ இந்த தெரியாத எக்ஸோட டீவியேஷன் எவ்வளோ -1. எது கூட கம்பேர் பண்ணும்போது 30 கூட கம்பேர் பண்ணும்போது 30 கூட கம்பேர் பண்ணும்போது இந்த எக்ஸ் வந்து 1 கம்மியா இருக்குது. அதுதான் மீனிங். அப்ப எக்ஸோட வேல்யூ என்னவா தான் இருந்திருக்கணும் 29 தான் இருந்திருக்கணும். ஓகே, ஸோ ஆன்சர் இஸ் ஆப்ஷன் பி 29. கிளியரா புரிஞ்சுதா? ஓகே, ஸோ இதே மாடல்ல அடுத்தடுத்த கொஸ்டின் பார்ப்போம். இன்னும் கூட கிளாரிட்டி உங்களுக்கு தெளிவான கிளாரிட்டி ஒரு கிடைக்கும். பாருங்க அடுத்த கொஸ்டின். The average of 29.5, 19, 18.25 and n is 23. What is the value of n? NTPC CBT 2 2022ல கேட்ட கொஸ்டின் என்ன? ஓகே, இப்போ இதை என்ன பண்ண போறோம் அப்படின்னா டீவியேஷன் மெத்தட்ல பண்ணலாம். மொத்தம் இங்க கொடுத்துருக்கிறது 3 வேல்யூ தான். என்னென்ன வேல்யூலான்னு பாருங்க. ஃபர்ஸ்ட் வேல்யூ வந்து 29.75, ரெண்டாவது வேல்யூ 18.25, மூணாவது வேல்யூ தெரியாது, அது என்னன்னு சொல்லிட்டாங்க. ஆனா இந்த 3 நம்பர்ஸ்க்கான ஆவரேஜ் எவ்வளவு கொடுத்துட்டாங்கன்னா 23 கொடுத்துருக்காங்க. ஆவரேஜ் வந்து 23. இப்போ நான் அடுத்து என்ன பண்ணுவேன், டீவியேஷன் செக் பண்ணுவேன் இல்லையா? ஓகே, டீவியேஷன் செக் பண்ணலாம். பாருங்க, ஸோ இப்போ 23 வச்சு இந்த எனக்கு 3 நம்பர்ல 2 நம்பர் தான் தெரியும். இந்த 2 நம்பருக்கு வந்து டீவியேஷன் பார்க்கலாம். அப்போ இங்க 23, இங்க 29.75 இருக்கு. ஓகே, அப்போ இது அதிகமாக தானே இருக்கு. எவ்வளவு அதிகமா இருக்கு? +6.75 ஜாஸ்தியா இருக்கு. அதான் டீவியேஷன். இங்க பாருங்க, இந்த இடத்துல 23 18.25 கூட நான் கம்பேர் பண்ணும்போது இங்க எவ்வளவு டீவியேஷன் வருதுன்னு பாத்தீங்கன்னா 20 வரைக்கும் ஒரு 1.75, ஒரு 4.75 வருது. -4.75. கிளியரா? 6 பாயிண்ட்ஸ் பிளஸ் 6.75 இங்க டீவியேஷன். இந்த 18.25 வந்து உங்களுக்கு -4.75 டீவியேஷன் வருது. அப்போ எனக்கு தெரியும் ஓவராலா இந்த 3 நம்பருக்குமான நெட் டீவியேஷன் என்னதான் வரணும் 0 வரணும். அப்ப ஆல்ரெடி இந்த 2 நம்பருக்கு எவ்வளவு வந்திருக்குன்னு பாருங்க. இந்த 2 நம்பருக்கு எவ்வளவு வந்திருக்குன்னா அது அப்படியே என்ன இருக்குதோ ஆடோ சப்ராக்டோ பண்ணலாம். இங்க பாருங்க +6.75ல இருந்து -6.75 இது ரெண்டையும் நம்ம இது பண்ணும்போது இது பிளஸ் இது மைனஸ் அப்ப சப்ராக்ட் பண்ணும். அப்ப 0.75 போயிடும். 6ல 4 போச்சுன்னா அப்ப எனக்கு இந்த இடத்துல டீவியேஷன் எவ்வளவு வருதுன்னா +2 வருது. புரியுதா? இந்த 2 நம்பருக்கு மட்டும் நெட் டீவியேஷன் எவ்வளவு வருது? +2 வருது. அப்ப கண்டிப்பா டோட்டலா 0 பேலன்ஸ் ஆகணும்னா இந்த எண்ணுக்கான டீவியேஷன் எவ்வளவுதான் இருந்திருக்கணும் அப்படின்னா கண்டிப்பாக -2 இருந்தாதான் கரெக்டா இருக்கும். அப்பதான் எனக்கு 0 வரும். ஏன்னா இங்க +2 வந்துருச்சுல இந்த 2 நம்பருக்கு. அப்ப இங்க என்னதான் வரணும்? -2 தான் வரணும். அப்போ 23 வச்சு என்ன நீங்க கம்பேர் பண்ணும்போது உங்களுக்கு டீவியேஷன் -2 வருதுன்னா என்ன அர்த்தம்? அப்ப அந்த எண்ணோட வேல்யூ என்னவா தான் இருக்கணும்? 21 இருந்தாதான் உங்களுக்கு டீவியேஷன் -2 வரும். எப்படி நான் 21 போட்டேன் பாருங்க. 23 21 கூட கம்பேர் பண்ணீங்கன்னா 21 23 விட எப்படி இருக்கு? 2 கம்மியா இருக்கு. அப்பதான் -2 டீவியேஷன் வரும். அப்போ உங்களுக்கு அந்த எண்ணோட வேல்யூ எவ்வளவுதான் இருக்கணும்? 21. ஸோ கொஸ்டினுக்கான ஆன்சர் வந்து ஆப்ஷன் டி 21. சிம்பிளா இருக்கா? ஸோ டீவியேஷன் இந்த மாதிரி மிஸ்ஸிங்கா ஒரு நம்பர் கொடுக்கும்போது எப்படி ஒர்க் ஆகுதுன்னு பார்க்கணும். கிளியரா? உங்களுக்கு இங்க இந்த எண்ணுக்கு டீவியேஷன் என்ன வருதோ -2 வந்துச்சுன்னா அப்படியே ஆவரேஜ்ல அந்த -2 போட்டுருங்க. அதான் எண்ணு. ஓகே, ஆனா இதே இது நம்ம வந்து ஃபர்ஸ்ட் இதுல டீவியேஷன் பண்ணும்போது என்ன சொல்லியிருப்பேன்? மீன் டீவியேஷன் பார்த்து இது பண்ண சொல்லியிருப்பேன். இந்த இடத்துல லாஸ்ட் ஒரு நம்பர் உங்களுக்கு மிஸ் ஆகுது அப்படின்னா
ஜஸ்ட் எவ்வளோ டீவியேஷன் வருதுன்னு சொல்லிட்டு பார்க்கணும். -2 வருது. அப்போ 23 -2 என்னோட வேல்யூ என்னன்னு போட்டுடலாம், 21 போட்டுடலாம். கிளியரா? கான்செப்ட் புரியுதா எப்படி ஒர்க் ஆகுதுன்னு சொல்லிட்டு? அடுத்த கொஸ்டின் பாருங்க. A shopkeeper has a sale of rupees 5445, 5937, 5865 and 6562 for 4 consecutive days. If he gets an average sale of 6050 for 5 days, then his sale on the 5th day. அப்போ மொத்தம் 5 நாள் சேல் பண்ணியிருக்கிறாரு. 5 நாளோட சேல்ஸுக்கு வந்து ஆவரேஜ் கொடுத்துருக்காங்க 6050. அதுல ஒரு 4 நாளோட சேல்ஸ் மட்டும் கொடுத்துருக்காங்க. அப்போ 5வது நாளோட சேல் எவ்வளவு இருக்குன்னு சொல்லி கேட்கறாங்க. ஸோ இதே நம்ம என்ன பண்ணுவோம், டீவியேஷன் மெத்தட்லேயே பண்ணலாம். ஸோ அவங்க கொடுத்த அந்த ஃபர்ஸ்ட் 4 டேஸ்க்கான சேல்ஸ் எழுதிக்கிறேன். 5445, 5937, 5865, 6562. இது போக 5th ஒரு டே இருக்கு, அது என்னன்னு தெரியாது, அது எக்ஸ்ன்னு வச்சாச்சு. ஆனா இந்த 5 நாளைக்குமான ஆவரேஜ் எவ்வளவு கொடுத்துட்டாங்க, 6050 கொடுத்தாச்சு. 5 நாளைக்குமான ஆவரேஜ் வந்து 6050 கொடுத்தாச்சு. இப்போ நம்ம என்ன பண்ண போறோம், டீவியேஷன் பார்க்க போறோம். ஓகே, ஒரு சில நேரத்துல உங்களுக்கு ஒருவேளை இந்த இடத்துல எனக்கு டீவியேஷன் பார்க்கறதுக்கு கஷ்டமா இருக்குது அப்படின்னு நீங்க ஃபீல் பண்ணீங்கன்னா, இது நீங்க ஃபார்முலா படியும் போகலாம், தப்பு கிடையாது. ஃபார்முலா படி போனாலும் இந்த கொஸ்டினுக்கு சேம் ஆன்சர் தான் வரப்போகுது. ஃபார்முலா படினா என்ன பண்ணுவீங்க, இந்த 5ஐயும் ஆட் பண்ணுவீங்க, ஈக்குவல் டு 5 into 6050 அப்படியே சால்வ் பண்ணி ஆன்சர் போடுவீங்க. ஸோ நீங்க வந்து டீவியேஷன் ப்ராக்டிஸ் பண்ணுங்க. நீங்க நிறைய ப்ராக்டிஸ் பண்ணும்போது தான் பின்னாடி வரக்கூடிய கொஸ்டின் வந்து டீவியேஷன் வந்து உங்களுக்கு ஒரு ஃப்ளோவா வரும். ஓகே, சரி. ஃபர்ஸ்ட் இங்க 6050 இருக்கு, இங்க 5445 இருக்கு. அப்போ ஒவ்வொரு நம்பர் கூடயும் கம்பேர் பண்ணுவோமா, ஒவ்வொரு நம்பரும் இந்த ஆவரேஜ்ல இருந்து எவ்வளவு டீவியேட் ஆயிருக்கு, கம்மியாயிருக்கா குறைஞ்சிருக்காங்கிறத கரெக்டா எழுதணும். பாருங்க, ஃபர்ஸ்ட் 5445 6050 கூட பண்ணும்போது எனக்கு இங்க டீவியேஷன் வந்து -605 கிடைக்கும். ஓகேவா? இந்த இடத்துல பாத்தீங்கன்னா எவ்வளவு வருது, -113. இங்க வந்து நமக்கு -185. இது பாருங்க, இது வந்து நமக்கு அதிகமா இருக்கு. எவ்வளவு அதிகமா இருக்குன்னா ஒரு 512 ஜாஸ்தியா இருக்கு. ஸோ +512. ஓகே, இப்போ எக்ஸ் அது கண்டுபிடிக்கும் நமக்கு. இப்போ இந்த இடத்துல இங்க இருக்கக்கூடிய இந்த 4 டேட்டாக்கு எனக்கு நெட் டிவியேஷன் பார்க்க போறேன். ஆனா மொத்தமா இந்த 5 டேட்டாக்கும் சேர்த்து நெட் டிவியேஷன் என்னதான் வரணும், 0 வரணும். அப்ப இந்த 4 என்னன்னு பார்த்து அதுக்கு ஏத்தாப்புல பேலன்ஸ் பண்ணி இந்த எக்ஸ் நான் எழுதணும். ஓகே, சரி. எப்படி பண்றதுன்னு பார்க்கலாம். முதல்ல இங்க ஃபுல்லா 3 மைனஸ் இருக்கு, இது ஃபுல்லா ஆட் பண்ணிட்டு அதுல இருந்து என்ன பண்ணிக்கலாம், இந்த 512 நம்ம ஆட் பண்ணிப்போம். பாருங்க, இந்த -605, -113, -185 இது ஃபுல்லா இது பண்ணும்போது நமக்கு -903 கிடைக்குது. ஓகே, மொதல் 3 நம்பரை ஆட் பண்ணும்போது நமக்கு எவ்வளவு கிடைக்குது, -903 கிடைக்குது. அது கூட என்ன பண்ணிக்கலாம், இந்த பிளஸ் ஒரு 512 போட்டுக்கலாம். இப்போ ஃபைனலா இந்த 4 நம்பருக்கு சேர்த்து எவ்வளவு வருது அப்படின்னா -391 வருது. ஓகே, -391. அதுதான் என்னது, ஃபர்ஸ்ட் இந்த 4 நம்பருக்கான டீவியேஷன். அப்போ கண்டிப்பா இந்த எக்ஸோட டீவியேஷன் என்னவா தான் இருக்கும், 0 ஆகணும்னா +391 தான் இருக்கும். புரியுதா? இந்த எக்ஸ்க்கான டீவியேஷன் என்னவா இருக்கும், +391 இருக்கும். அப்போ கண்டிப்பா எக்ஸோட வேல்யூ எப்படி இருக்கணும், நீங்க 6050 கூட கம்பேர் பண்ணும்போது டீவியேஷன் உங்களுக்கு வந்து பாசிட்டிவா வருதுன்னா அது ஜாஸ்தியா இருக்குதுன்னு அர்த்தம். எவ்வளவு ஜாஸ்தியா இருக்குதுன்னு சொல்லி பாக்குறதுக்கு 6050 கூட இந்த 391 ஆட் பண்ணி போட்டுடணும், வேலை முடிஞ்சது. ஓகே, ஆன்சர் இஸ் 6441. ஓகே, அதுதான் அந்த மிஸ் ஆன டேட்டா 6441. எனக்கு இங்க எக்ஸோட டீவியேஷன் வந்து +391 கண்டுபிடிச்சிட்டேன். அப்ப ஆவரேஜ் கூட 391 ஆட் பண்ணி 6441, அதுதான் எக்ஸோட வேல்யூ நம்ம எழுதிடலாம். சேம் மாடல் தான், எல்லாமே ஒரே மாடல் தான் பார்த்துட்டு இருக்கோம். எதுலையுமே கன்ஃபியூஸ் ஆகக்கூடாது. ஓகே, நெக்ஸ்ட் இதுல பாருங்க, ஃபேமிலி ஸ்பெண்ட்ஸ் rupees 4600, 5600, 4800, 3800 and 6000 on groceries in the first 5 months of the year. How much should the family spend in the 6th month to make the average expenditure of the family on groceries for 6 months to ₹4500? 6 மாசத்துக்கான ஆவரேஜ் எக்ஸ்பென்ஸ் கொடுத்துருக்காங்க 4500 ரூபாய். அதுல 5 மாசத்துக்கு டேட்டா கொடுத்தாச்சு. அப்ப 6வது மாசத்துக்கு என்ன எக்ஸ்பென்ஸ் இருந்திருக்கும், எவ்வளவு ஸ்பெண்ட் பண்ணிருப்பாங்கன்னு சொல்லி கேட்கறாங்க. NTPC CBT 2ல கேட்ட கொஸ்டின் 2022ல. ஓகே, ஃபாஸ்டா எழுதிடலாம். பாருங்க, முதல் நாள் எவ்வளோ, 4600. ரெண்டாவது நாள் எவ்வளோ, 5600. மூணாவது நாள் எவ்வளோ, 4800. நாலாவது நாள் 3800. அஞ்சாவது நாள் 6000. ஆறாவது நாள் தெரியாது, எக்ஸ். ஆனா எனக்கு தெரியும் ஓவராலா ஆவரேஜ் வந்து எவ்வளவு கொடுத்துருக்காங்க, 4500 சொல்லிட்டு. இப்ப கடற்கடன் டீவியேஷன் எடுக்கட்டா, பாருங்க. ஃபர்ஸ்ட் இங்க டீவியேஷன் எடுத்தா என்ன இருக்கு, +100. இங்க நமக்கு +1100. இந்த இடத்துல +300. இந்த இடத்துல நமக்கு 3800, 4500 மைனஸ் ஒரு 700. இங்க வந்து
1500. கிளியரா? ஸோ எல்லாம் வரிசையாக எழுதியாச்சு. இப்போ ஃபுல்லாக இதை ஃபுல்லாக ஆட் பண்ணணும். எப்படி ஆட் பண்ணுறது பாருங்கள். இங்கே ஒரு 1100, 1200, 1500, இது டோட்டலாக 1500 வருது. அப்போ 1500 + 1500 எவ்வளோ ஆச்சு? 3000 ஆச்சு. 3000லேருந்து ஒரு 700 மைனஸ் பண்ணனா இந்த இடத்துல மட்டும் எனக்கு எவ்வளோ வருதுன்னா டீவியேஷன் வந்து +2300 வருது. ஓகேவா? +2300 வருது. ஆனால் எனக்கு ஓவரால் டீவியேஷன் வந்து 0 ஆகணும்னா கண்டிப்பாக இந்த எக்ஸ்க்கான டீவியேஷன் அப்போ என்ன தான் போட்டாகணும்? நான் -2300 போட்டாகணும். ஓகே, ஸோ எக்ஸோட டீவியேஷன் வந்து -2300 போட்டாகணும். அப்போ எக்ஸோட வேல்யூ என்னவா வரும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, எக்ஸ் வந்து 4500லேருந்து டீவியேஷன் வந்து -2300 ஆயிருக்கு. அப்போ 4500லேருந்து 2300 மைனஸ் பண்ணிக்கோங்க. அப்போ எவ்வளோ வரும்? 2200. 2200. கிளியரா? ஸோ கொஸ்டினுக்கான ஆன்சர் வந்து ஆப்ஷன் ஏ 2200. ஃபாஸ்ட்டாக பண்ணியாச்சு த்ரூ டீவியேஷன் மெத்தட். ஓகே, நெக்ஸ்ட் கொஸ்டின். கீழே பாருங்க, the average of 52, 71, 43, 22 A and B is 55 and the average of 42, 45, 49, 51, 42 C and D is 53. What is the average of A, B, C, D? இந்த 4 வேல்யூக்கு ஆவரேஜ். அப்போ இது வந்து 2 செட்டாக பிரிச்சுருங்க. ஃபர்ஸ்ட் செட் வந்து the average ஆஃப்னு சொல்லிட்டு 52, 71, 43, 22 A, B. அப்போ இந்த மொதல் செட்டில் 2 டேட்டா மிஸ் ஆகுது. A, Bன்னு 2 டேட்டா மிஸ் ஆகுது. ஆனால் இந்த செட்டோட ஆவரேஜ் வந்து எவ்வளோன்னா 55 கொடுத்துருக்காங்க. இப்போ இந்த மொதல் செட்டில் இந்த ஏபி எவ்வளோங்கிறத நான் கால்குலேட் பண்ணணும். அது எப்படி கால்குலேட் பண்ணுறதுன்னா, வழக்கம் போல நம்ம இந்த ஃபார்முலா மெத்தட்லேயே போவோம். இதில் டிவியேஷன் போக தேவையில்லை. இது ஃபார்முலா மெத்தடில் பண்ணால் கரெக்டாக இருக்கும். இது நீங்கள் 2 டேட்டா உங்களுக்கு மிஸ் ஆகுது, இங்கே 2 டேட்டா மிஸ் ஆகுதுங்கிறதுனால டிவியேஷனில் பண்ணலாம். பட் ஆனால் அது கொஞ்சம் ரொம்ப கன்ஃபியூசிங்காக இருக்கும். இது ட்ரூ ஃபார்முலாவில் போகிறது பெட்டர். அப்போ ஃபர்ஸ்ட் டேட்டா மட்டும் எடுத்துக்கோங்க. பாருங்க என்னென்ன வேல்யூஸ் எல்லாம் இருக்குது. ஃபர்ஸ்ட் சம் ஆஃப் அப்சர்வேஷன் எழுதுறேன். 52 + 71 + 43 + 22 + A + B. அப்போ ஓவராலா 2, 4, 6 டேட்டா இருக்கு. இந்த 6 டேட்டாவோட ஆவரேஜ் தான் 55 சொல்லியிருக்காங்க. அப்போ 55 × 6, அதாவது சம் ஆஃப் அப்சர்வேஷன் ஈக்குவல் டு ஆவரேஜ் இன்டூ நம்பர் ஆஃப் அப்சர்வேஷன் போட்டிருக்கிறேன். ஓகே, இப்போ இதை நம்ம சால்வ் பண்ணலாம். இங்க இருக்கிற வேல்யூ ஃபுல்லா ஆட் பண்ணீங்கன்னா உங்களுக்கு 188 கிடைக்கும் பிளஸ் A பிளஸ் B. அப்போ 55ஐயும் 6ஐயும் மல்டிப்ளை பண்ணா ஒரு 330 இல்லையா? A பிளஸ் B எனக்கு எவ்வளவு கிடைக்கும்னா 330ல இருந்து 188 மைனஸ் பண்ணோம்னா நமக்கு 142. A பிளஸ் B யோட வேல்யூ நம்ம கண்டுபிடிச்சாச்சு. அடுத்த ரெண்டாவது செட்டுக்கு வாங்க. ரெண்டாவது செட்ல என்ன வேல்யூலாம் இருக்கு? 42 பிளஸ் 45 பிளஸ் 49, அடுத்த பிளஸ் 51 பிளஸ் 42 பிளஸ் C பிளஸ் D. இது சம் ஆஃப் அப்சர்வேஷன். இங்க எத்தனை வேல்யூ இருக்குன்னா இங்க வந்து 3, 6 டோட்டலா 7 வேல்யூஸ் இருக்கு. இந்த 7 வேல்யூஸோட ஆவரேஜ் வந்து 53 கொடுத்துருக்காங்க. அப்போ 53 × 7 சம் ஆஃப் அப்சர்வேஷன் ஈக்குவல் டு ஆவரேஜ் இன்டூ நம்பர் ஆஃப் அப்சர்வேஷன். இப்போ இங்க ஃபுல்லா நம்ம ஆட் பண்ணும்போது நமக்கு எவ்வளவு கிடைக்குதுன்னா இது வந்து டோட்டலா 7 229 வரும். ஓகே, ஸோ 229 பிளஸ் C பிளஸ் D. இந்த இடத்துல 53ஐயும் 7ஐயும் மல்டிப்ளை பண்ணா 371. அப்போ C பிளஸ் D ஈக்குவல் டு 371ல இருந்து 229 மைனஸ் பண்ணும். ஸோ மைனஸ் பண்ணா எவ்வளவு கிடைக்குதுன்னா 142. ஓகேவா? 142. ஸோ A பிளஸ் B கிடைச்சிருச்சு, C பிளஸ் D கிடைச்சிருக்கு. இப்போ எனக்கு என்ன கேட்கறாங்கன்னா த ஆவரேஜ் ஆஃப் ABCD. நம்ம எல்லாம் என்ன கால்குலேட் பண்ணணும்னா ஆவரேஜ் எதுக்கு கால்குலேட் பண்ணுவோம்? ABCDங்கிற 4 நம்பருக்கு கால்குலேட் பண்ணுவோம். அப்போ ABCDங்கிற 4 நம்பருக்கு ஆவரேஜ் எப்படி கால்குலேட் பண்ணுவோம்? அந்த 4 நம்பரோட டோட்டல் டிவைடட் பை 4. இப்படிதான் ஆவரேஜ் கால்குலேட் பண்ணுவோம். ABCDங்கிற 4 டேட்டாவுக்கு ஆவரேஜ் வேணும். அந்த 4 டேட்டாவே ஆட் பண்ணி 4ஆல டிவைட் பண்ணா நமக்கு ஆவரேஜ் கிடைக்கும். ஓகே, அப்போ பாருங்க இந்த இடத்துல A பிளஸ் B பிளஸ் C பிளஸ் D கண்டுபிடிக்கிறதுக்கு எனக்கு A பிளஸ் B யோட வேல்யூ எவ்வளோன்னு தெரியும். இது ரெண்டோட வேல்யூ வந்து எனக்கு 142ன்னு தெரியும். பிளஸ் இந்த C பிளஸ் D யோட வேல்யூ நமக்கு எவ்வளோன்னு தெரியும். அதுவும் 142ன்னு தெரியும். ஸோ டிவைடட் பை 2 போட்டு வச்சிடக்கூடாது 4, ஏன்னா இதுக்குள்ள 4 வேல்யூஸ் இருக்கு. ஸோ 142 பிளஸ் 142 டிவைடட் பை 4. இது ரெண்டே ஆட் பண்ணோம்னா நமக்கு 284 கிடைக்கும். 284 பை 4 கேன்சல் பண்ணா 71. ஸோ கொஸ்டினுக்கான ஆன்சர் வந்து ஆப்ஷன் பி 71. புரிஞ்சுதா? நெக்ஸ்ட் போலாமா? அடுத்த கொஸ்டின். Of the 3 numbers, second is 1/3 of the first and is also the 3/4 of the third. What is the average of 3 number? If the average of the 3 numbers is 112, what is the smallest number?
அதாவது இங்க வந்து ஃபர்ஸ்ட் ஒரு கம்பாரிசன் கொடுத்துருக்காங்க, தெளிவா பாருங்க. இது ரேஷியோ கான்செப்ட், நான் எக்ஸ்பிளைன் பண்றேன். ஆஃப் த 3 நம்பர்ஸ், 3 நம்பர் இருக்கு. அதுல செகண்ட் நம்பர் வந்து 1/3 ஆஃப் த ஃபர்ஸ்ட் நம்பரா. செகண்ட் நம்பர் வந்து 1/3 ஆஃப் த ஃபர்ஸ்ட் நம்பர் அண்ட் இஸ் ஆல்சோ 3/4 ஆஃப் த தேர்ட் நம்பர். அப்போ இந்த ரெண்டாவது நம்பர் ஃபர்ஸ்ட் நம்பர்ல 1/3 இருக்கு, அதே ரெண்டாவது நம்பர் தேர்ட் நம்பர்ல 3/4 இருக்கு. ஓகே, அப்போ இந்த 3 நம்பருக்கு ஆவரேஜ் வந்து என்ன கொடுத்துட்டாங்கன்னா 112 கொடுத்துருக்காங்க. அப்போ அதுல ஸ்மாலஸ்ட் நம்பர் என்னன்னு சொல்லி கேட்கறாங்க. ஓகே, இது நம்ம எப்படி பண்ண போறோம் அப்படின்னா, வந்து அந்த 3 நம்பருக்கு ரேஷியோ ஃபார்ம் பண்ணும். ஃபர்ஸ்ட் நம்பர், செகண்ட் நம்பர், தேர்ட் நம்பர் சொல்லியிருக்காங்கல்ல. இப்போ ஃபர்ஸ்ட் நம்பரு, செகண்ட் நம்பர், தேர்ட் நம்பர், இந்த 3 நம்பருக்கு ரேஷியோ எழுத போறேன். எப்படி எழுதுறேன்னு சொல்லிட்டு பாருங்க. மொதல் விஷயம், செகண்ட் நம்பர் 1/3 ஆஃப் த ஃபர்ஸ்ட், அதாவது ஃபர்ஸ்ட்ல 1/3 தான் செகண்ட் இருக்கணுமா. அப்போ ஃபர்ஸ்ட் நம்பரை நான் 3ன்னு எடுத்தா செகண்ட் நம்பர் எவ்வளவு இருக்கும்? 1 இருக்கும். ஸோ 3:1. புரியுதா? செகண்ட் நம்பர் 1/3 ஆஃப் த ஃபர்ஸ்ட் நம்பர் நீங்க என்ன எடுக்கிறீங்களோ அதுல 1ல 3 பங்கு தான் இந்த ரெண்டாவது நம்பர் இருக்கணும். அப்ப நீங்க ஃபர்ஸ்ட் நம்பர் 3ன்னு எடுத்தாதான் அதுல 1/3 1 கிடைக்கும். அப்போ 1க்கும் 2க்குமான ரேஷியோ என்ன வந்துருச்சு? 3:1. இப்ப அடுத்த பாருங்க, அதே செகண்ட் நம்பர் தான் 3/4 ஆஃப் த தேர்ட் நம்பர். இந்த ரெண்டாவது நம்பரை நீங்க மூணாவது நம்பர் கூட கம்பேர் பண்ணும்போது இந்த மூணாவது நம்பர்ல 3/4 இருக்குமா. மூணாவது நம்பர்ல 3/4னா என்ன அர்த்தம்னா 4ல 3 பங்கு இருக்கும். அப்ப மூணாவது நம்பரை நீங்க 4ன்னு எடுத்தீங்கன்னா இதுல 3/4னா எவ்வளவு? 3. புரியுதா? எப்படி எடுக்கிறோம்னு புரியுதுல்ல? தெளிவா ஒரே ஸ்டெப் தான், தெளிவா கவனிச்சுக்கணும். ரெண்டாவது நம்பர் ஃபர்ஸ்ட் நம்பர்ல 1/3. 1/3னா என்ன அர்த்தம்? 3ல 1 பங்கு. அதாவது ஒன்னாவது நம்பர் ஃபர்ஸ்ட் நம்பர் என்ன இருக்குதோ அதுல 3ல 1 பங்கு தான் செகண்ட் நம்பர் இருக்கணும். அப்ப நீங்க ஃபர்ஸ்ட் நம்பரை அசியூம் பண்ணணும். நீங்க தான் ஏதோ ஒரு நம்பரை அசியூம் பண்ண போறீங்க. ஆனா நீங்க 3ல 1 பங்குன்னு பாக்குறதுனால இந்த 3ன்னு எடுத்தாதான் கரெக்டா வரும் எனக்கு. இல்லைன்னா 3ஆல மல்டிப்ளை ஆகிற மாதிரி, 3ஆல டிவைட் ஆகிற மாதிரி நம்பர் ஏதாவது எடுக்கணும். நீங்க 3 எடுத்துக்கோங்க, அதான் பெஸ்ட். ஓகேவா? அப்போ ஃபர்ஸ்ட் நம்பர் நீங்க 3ன்னு எடுத்தீங்கன்னா அதுல 3ல 1 பங்குனா 1, அதுதான் ரெண்டாவது நம்பரா இருக்கும். புரியுதா? இப்போ ரெண்டாவது நம்பரையும் மூணாவது நம்பரை எப்படி கம்பேர் பண்றாங்கன்னா, ரெண்டாவது நம்பர் மூணாவது நம்பர்ல 3/4ன்னு சொல்றாங்க. அதாவது 4ல 3 பங்குன்னு சொல்றாங்க. இப்ப 4ல 3 பங்குனா மூணாவது நம்பர் நீங்க 4ன்னு எடுத்தாதான் அப்ப அதுல 4ல 3 பங்கு எவ்வளவு? 3ன்னு சொல்லிட்டு எடுக்க முடியும். கிளியரா புரியுதா? இல்ல இது எனக்கு எழுதுறதுக்கு கஷ்டமா இருக்கு அப்படின்னா நீங்க இப்படி வாங்க. பாருங்க, செகண்ட் நம்பர். ஓகேவா? செகண்ட் நம்பர் வந்து எப்படி இருக்கும்னா 1/3 ஆஃப் த ஃபர்ஸ்ட் நம்பரா. ஒரு நிமிஷம். செகண்ட் நம்பர் வந்து எப்படி இருக்குதுன்னு சொல்லியிருக்காங்க? 1/3 ஆஃப் த ஃபர்ஸ்ட் நம்பர் சொல்லியிருக்காங்களா? அப்ப இந்த இடத்துல நான் என்ன பண்ணிக்கிறேன் பாருங்க, இந்த 1/3 இந்த பக்கம் கொண்டு வந்துடுறேன். அப்ப இது எப்படி மாறிடும்? 3/1 மாறிடுமா? அப்ப இங்க ஃபர்ஸ்ட்னு இருக்கும், இங்க செகண்ட்னு இருக்கும். என்ன பண்ணிருக்கணும் புரியுதா? செகண்ட் நம்பர் ஈக்குவல் டு 1/3. அப்போ 1/3 ஆஃப் ஃபர்ஸ்ட் நம்பர். இப்போ இந்த செகண்ட் நம்பரை இந்த ரைட் சைடு கொண்டு வரும்போது மேல ஃபர்ஸ்ட் நம்பருக்கு கீழே செகண்ட் நம்பருக்கு இந்த 1/3 லெஃப்ட் சைடு போகும்போது 3/1 மாறிடும். அப்போ ஃபர்ஸ்ட் நம்பரும் செகண்ட் நம்பரும் என்ன ரேஷியோல இருக்கு? 3:1. அதுதான் இங்க எழுதிருக்கேன், 3:1. புரிஞ்சுதா? இப்ப இதுல இருந்து தான் இந்த ரேஷியோ நான் ஃபார்ம் பண்ணேன். ஆனா இந்த ஸ்டெப் போடாம டைரக்டா எழுதியிருக்கிறேன். இப்ப அடுத்து என்ன சொல்லியிருக்காங்க? இந்த செகண்ட் நம்பர் எப்படி இருக்குமா? 3/4 ஆஃப் த தேர்ட் நம்பரா. அப்ப இங்க நீங்க எப்படி எழுதுவீங்க? செகண்ட் நம்பர் இங்கே இருக்கட்டும், தேர்ட் நம்பர் இங்க எடுத்துட்டு வாங்க. அப்ப செகண்ட் நம்பருக்கும் தேர்ட் நம்பருக்கும் ரேஷியோ எப்படி வரணும்? செகண்ட் நம்பருக்கு 3, தேர்ட் நம்பருக்கு 4. அப்ப செகண்டுக்கும் தேர்டுக்கும் ரேஷியோ எப்படி வந்திருக்கு? 3:4 வந்திருக்கு. அவ்வளவுதான். இப்போ நமக்கு ரேஷியோ வந்து இப்படி இருக்கு. இப்போ இந்த ரெண்டு ரேஷியோ மெர்ஜ் பண்ணணும். ஏன்னா தனித்தனியா இருக்குல்ல. ஃபர்ஸ்ட்டுக்கும் செகண்டுக்கும் இருக்கு, செகண்டுக்கும் தேர்டுக்கும் இருக்கு. மெர்ஜ் பண்றதுக்கு என்ன பண்ணுவோம் நம்ம? சிம்பிள் கான்செப்ட் தான். இந்த இடத்துல வேல்யூ மிஸ் ஆகுது, ஸோ 1. இங்க என்ன வேல்யூ இருக்கோ அதை வச்சு இங்க ரீப்ளேஸ் பண்ணணும். அதே மாதிரி இங்க ஒரு வேல்யூ மிஸ் ஆகுது இல்ல, அப்ப இந்த 3 எடுத்து இங்க எழுதுறேன். புரியுதா? இந்த 1 தான் இங்க தூக்கி எழுதியிருக்கேன், இந்த 3 தான் இங்க தூக்கி எழுதியிருக்கேன். இப்போ அப்படியே அடுத்தது மல்டிப்ளை பண்ணிடுங்க. 3 3s are 9, 1 3s are 3, 1 4 4. இது வந்து ரேஷியோ மெர்ஜிங் கான்செப்ட். நான் இன்னும் ரேஷியோ டாபிக் சொல்லி தரல, ஆனா நிறைய பேருக்கு கண்டிப்பா ரேஷியோ தெரிஞ்சிருக்கும். நான் ரேஷியோ டாபிக் போடுறேன். ஓகேங்களா? இப்போதைக்கு பாத்துக்கோங்க எப்படி வந்து ரெண்டு ரேஷியோ மெர்ஜ் பண்றதுன்னு சொல்லிட்டு. 9 3 4 இதுதான் என்னது? அவங்க கொடுத்த அந்த ஃபர்ஸ்ட் நம்பர், செகண்ட் நம்பர், தேர்ட் நம்பர், இந்த 3 நம்பரும் இந்த 9 3 4ங்கிற ரேஷியோல தான் இருக்கு. ஓகே, இப்ப ரேஷியோ கண்டுபிடிச்சாச்சு அந்த 3 நம்பருக்கும். அது போக நமக்கு என்ன தெரியும்? அந்த 3 நம்பருக்கு ஆவரேஜ் தெரியும். எவ்வளோ? 112. ஆவரேஜ்னா என்னது? இந்த 3 நம்பரை ஆட் பண்ணி 3ஆல டிவைட் பண்ணா எனக்கு 112 கிடைச்சிருக்கும். இதுதானே கான்செப்ட். ஆனா இந்த 3 நம்பருக்கு ஜஸ்ட் ரேஷியோ தான் இருக்கு, அதோட ஒரிஜினல் வேல்யூ எனக்கு தெரியாது. எப்பவுமே ரேஷியோவை பொறுத்த வரைக்கும் என்ன சொல்லுவாங்கன்னா, உங்களுக்கு ஒரு 2 நம்பரும் 3 நம்பரும் ரேஷியோ இருக்குன்னா அந்த ரேஷியோக்குள்ள ஒரு எக்ஸ் அப்படிங்கிற ஒரு டேர்ம் வந்து மறைஞ்சிருக்கும்.
அப்போ இந்த ஃபர்ஸ்ட் நம்பரை நீங்க எப்படி எடுத்துக்கணும் 9x எடுத்துக்கணும், செகண்ட் நம்பரை 3x எடுத்துக்கணும், தேர்ட் நம்பரை 4x எடுத்துக்கணும். இப்போ இந்த மூணு நம்பருக்கு நான் ஆவரேஜ் எப்படி கால்குலேட் பண்ணுவோம் பாருங்க, 9x plus 3x plus 4x divided by 3 equal to தான் அவங்க கொடுத்த ஆவரேஜ் எவ்வளவு 112. சரியா? அப்போ ஃபர்ஸ்ட் நம்பரை நீங்க 9x எடுக்கிறீங்க, செகண்ட் நம்பரை 3x எடுக்கிறீங்க, தேர்ட் நம்பரை 4x எடுக்கிறீங்க. இப்போ இதுல இந்த எக்ஸோட வேல்யூ நான் கண்டுபிடிச்சேன்னா முதல் நம்பர் எவ்வளோ, செகண்ட் நம்பர் எவ்வளோ, அந்த தேர்ட் நம்பர் என்னங்கிறத நான் ஈஸியா கண்டுபிடிச்சலாம். அதை கால்குலேட் பண்றதுக்கு தான் அவங்க கொடுத்த ஆவரேஜ் நான் யூஸ் பண்ணிக்கிறேன். 3 ஆட் பண்ணி 3ஆல டிவைட் பண்ணும்போது எனக்கு 112 வருது. இப்போ பாருங்க இதை சிம்பிளிஃபை பண்ணலாம். 9 plus 3 12, 12 plus 4 16. அப்ப மேல எனக்கு 16x வருது. இந்த 3 அங்க போச்சுதுன்னா எவ்வளவு வரும், 2 3s are, இது அப்படி இருக்கட்டும், 112 into 3 இருக்கட்டும், மல்டிப்ளை பண்ண வேண்டாம். இப்போ அடுத்தது நம்ம கேன்சல் பண்ணலாம் பாருங்க. 4 டேபிள்ல கேன்சல் பண்ணா 4 4s are 12. இங்க நமக்கு என்ன வரும், 2 4s are 8, 8 4s are 32. அகைன் 4 டேபிள்ல கேன்சல் பண்ணா 7. இப்போ x equal to 21. x equal to 21 கண்டுபிடிச்சாச்சு. எனக்கு இங்க என்ன கேட்கறாங்க அப்படின்னா, கேட்கப்பட்ட கொஸ்டின் என்ன, வாட் இஸ் த ஸ்மாலஸ்ட் நம்பர். அப்ப இந்த ரேஷியோல பாருங்க 9 3 4 இருக்கு. இதுல எதுதான் கண்டிப்பா ஸ்மாலஸ்டா இருக்கும், இந்த 3 தான், 3x தான் ஸ்மாலஸ்ட். லார்ஜஸ்ட் நம்பர்னா 9x. ஓகே, ஸோ அப்போ இந்த செகண்ட் நம்பர் தான் எனக்கு தேவை, ஏன்னா அதுதான் ஸ்மாலஸ்ட் நம்பர். எக்ஸோட வேல்யூ 21 கண்டுபிடிச்சுன்னா செகண்ட் நம்பர் எப்படி இருக்கு, 3x இருக்கு. அப்ப 3 into 21, ஆன்சர் இஸ் 63. இது எல்லாமே ரொம்ப சிம்பிளான சம் தான், புரியணுங்கிறதுக்காக பொறுமையா தெளிவா எக்ஸ்பிளைன் பண்ணிட்டு இருக்கேன். ஓகே, புரிஞ்சதுல எப்படி சால்வ் பண்றோம்னு சொல்லிட்டு நெக்ஸ்ட் கொஸ்டின் போலாம். இல்ல பாருங்க, லாஸ்ட் கொஸ்டின் பார்த்த மாதிரியே இதுவும் அதே மாடல் தான். a is 1/6 of b and b is twice of a and the average of abc is 30, then the difference between a and c. then the difference between a and c. அப்ப பாருங்க இந்த இடத்துல மூணு நம்பர் இருக்கு, a b c ன்னு சொல்லிட்டு. ஃபர்ஸ்ட் என்ன சொல்லியிருக்காங்க பாருங்க, a is 1/6 of c, b is twice of a அப்படின்னு சொல்லியிருக்காங்க. சரி, அப்ப இங்க நான் எழுதும் போது எப்படி எழுதுவேன், a வந்து எப்படி இருக்கு, 1/6 of c இருக்கான். ஓகே, அப்ப a by c எனக்கு என்ன வரும், 1/6 வரும். அடுத்த b is twice of a ன்னு இருக்கான், b is twice of a ன்னு இருக்கு. அப்ப இந்த இடத்துல நான் a by b ன்னு எழுதுனா எனக்கு எவ்வளவு வரும், இந்த 2 அங்க போச்சுன்னா 1/2. அப்ப a க்கும் b க்கும் ரேஷியோ இருக்கு, a க்கும் c க்கும் ரேஷியோ இருக்கு. இப்ப இந்த ரெண்டையும் நான் மெர்ஜ் பண்ணணும். சரி, ஓகே. இப்ப நான் இங்க வந்து எப்படி எழுதி வச்சிருக்கேன், ஏபிசின்னு எழுதி வச்சிருக்கேன். சரி, இப்ப மெர்ஜ் பண்றதுக்கு போன மாதிரி இப்ப மெர்ஜ் பண்ணுவோம் பாருங்களேன். ஏக்கும் சிக்கும் எவ்வளவு இருக்கு, 1:6 இருக்கு. ஏக்கும் பிக்கும் எவ்வளவு இருக்கு, 1:2 இருக்கு. இந்த மாதிரி எழுதி மெர்ஜ் பண்ணலாமானா இப்படி எல்லாம் எழுதி மெர்ஜ் பண்ணக்கூடாது. மெர்ஜ் பண்ணும்போது எப்பவுமே எப்படி நீங்க எழுதணும்னா, இந்த இடத்துல ஏபிசி தான் கரெக்டா எழுதணும்னு கிடையாது. இது ரெண்டையும் மெர்ஜ் பண்றதுக்கு பாருங்க, இது ரெண்டுலயும் காமனா என்ன வேல்யூ இருக்கு, காமனா என்ன வேரியபிள் இருக்கு, இங்க இருக்கிற வேல்யூ பார்க்க கூடாது. இந்த ஏபிசி எடுத்துக்கோங்க. இந்த ஏபிசில இது ரெண்டுலயும் காமனா என்ன இருக்குன்னு பாத்தீங்கன்னா ஏ தான் காமனா இருக்கு. அப்புறம் இங்கேயும் ஏ இருக்கு, இங்கேயும் ஏ இருக்கு. அப்ப ஏ தான் சென்டர்ல வர மாதிரி எழுதணும். ஓகேவா? அப்ப நான் எப்படி ரீரைட் பண்றேன்னு பாருங்க. இந்த மாதிரி மெர்ஜிங் கான்செப்ட்ல இதை மெர்ஜ் பண்ணாம டைரக்டா பார்த்தே எழுதலாம். இருந்தாலும் புரியறதுக்காக நான் எப்படி மெர்ஜ் பண்றதுங்கிறத சொல்லித்தரேன். ஓகே, இப்ப நான் இதை எப்படி எழுதிக்கிறேன்னா b is to a is to c ன்னு எழுதுறேன். அப்பதான் உங்களுக்கு மெர்ஜ் பண்றது ஈஸியா இருக்கும். ஓகே, இப்ப பாருங்க ஃபர்ஸ்ட் ஒன்ல என்ன இருக்கு, இதை எடுத்துக்கோங்க. a is to b எவ்வளோ, 1:2. ஏக்கு 1, பிக்கு 2. அப்ப ஏக்கு 1, பிக்கு 2. அடுத்து பாருங்க a is to c எவ்வளோ, 1:6. அப்போ 1:6. இப்படித்தான் நம்ம மெர்ஜ் பண்ணோம். புரிஞ்சுதா? சென்டர்ல அந்த காமனா இருக்கிற வேரியபிள் என்னவோ அது வந்து சென்டர்ல வர மாதிரி வச்சுக்கணும். போன கொஸ்டின்ல பாருங்களேன், இதுலயும் ஃபர்ஸ்ட் செகண்ட் இருந்தது, இதுல செகண்ட் தேர்ட் இருந்தது, ரெண்டுலயும் காமனா செகண்ட் இருந்ததுனால செகண்ட சென்டர்ல வச்சு எழுதியிருக்கேன். இங்க எனக்கு வந்து ஏ இதுல இருக்கு, இங்கேயும் இருக்கு. அப்ப ரெண்டுலயும் காமனா ஏ இருக்கிறதுனால ஏ சென்டர்ல வச்சு எழுதியிருக்கேன். ஓகே, இப்போ எப்படி மெர்ஜ் பண்றது அப்படின்னு பாத்தீங்கன்னா, இது மெர்ஜ் பண்றது ஈஸி. ஓகே, ஸோ ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் மெர்ஜ் பண்ணும்போது இந்த சென்டர்ல இருக்கிற நம்பர் இருக்குல்ல, இதை பாருங்க, இங்க 1 இருக்கு, இங்க 3 இருக்கு. அதனால என்ன பண்ண, இதை ஃபில் பண்ண, இங்க இருக்கிற தூக்கி 1 இங்க போட்டேன், இங்க இருக்கிற 3 தூக்கி இங்க போட்டு மல்டிப்ளை பண்ணி எழுதுனா. ஆனா இங்க பாருங்க 1 1, இங்க ஏக்கு ஃபர்ஸ்ட்லயும் 1 தான் இருக்கு, செகண்ட்லயும் 1 தான் இருக்கு. அப்ப இந்த இடத்துல நீங்க எழுதணும் அவசியம் இல்லை, டைரக்டா அப்படியே எடுத்து எழுதிடலாம். எப்படி எடுத்து எழுதலாம்னு பாருங்க. பிக்கு 2 தான், ஏக்கு 1 தான், சிக்கு 6 தான். ஏன்னா மல்டிப்ளை எதுவுமே மல்டிப்ளை பண்ணல. என்னென்ன வேல்யூ இருக்குதோ அது அப்படியே எழுதுறேன். பாருங்க, பிக்கு 2 இருக்கு, அப்படியே எழுதிட்டேன். ஏக்கு இங்க பார்த்தாலும் 1 தான், இங்க பார்த்தாலும் 1 தான், என்னால 1 எழுதிட்டேன். சிக்கு 6 தான். அப்போ b is to a is to c எவ்வளோ, 2 is to 1 is to 6. இந்த இடத்துல ஏன் நான் இங்கெல்லாம் வேல்யூ எழுதி நான் மல்டிப்ளை பண்ணல அப்படின்னா, எனக்கு ஏல ஃபர்ஸ்ட் ரேஷியோல செகண்ட் ரேஷியோல இருக்கிற வேல்யூ சேமா இருக்கும் பட்சத்துல அந்த வேலை நான் பார்க்க தேவையில்லை. டைரக்டா இருக்கிறது தூக்கி அப்படியே எழுதிடலாம். பிக்கு 2, ஏக்கு எப்படினாலும் 1 தான்,
இப்போ ஒருவேளை இங்க 2 இருக்குன்னா இங்க என்ன எழுதுவீங்க? இந்த இடத்துல 2 இருக்கு, இந்த இடத்துலயும் 2 இருக்கு. அப்படின்னா இந்த இடத்துல என்ன பண்ணும்? 4 போடணுமானா இல்ல 2 தான் போடணும். புரியுதா? அந்த பாயிண்ட் தெளிவா ஞாபகம் வச்சுக்கோங்க. 2 into 2 4ன்னு போட்டு வச்சிடக்கூடாது. இங்கேயும் 2 இங்கேயும் 2னா அப்ப ஏக்கு 2 தான். எப்போ நீங்க மல்டிப்ளை பண்ணணும்னா இந்த மாதிரி எக்ஸ்ட்ரா ஒருவேளை இங்க வந்து 2 இருந்து இங்க 3 இருக்கு, ரெண்டு வேற வேற வேல்யூவா இருந்ததுனா தான் இங்க இருக்கிற 2 தூக்கி இங்க எழுதுவீங்க, இங்க இருக்கிற 3 தூக்கி இங்க எழுதி அடுத்து மல்டிப்ளை பண்ணி போடுவீங்க. இப்படி டைரக்டா எழுதும் போது மல்டிப்ளை பண்ணக்கூடாது. அப்ப பிஏசிக்கு ரேஷியோ எப்படி இருக்கு? 2:1:6 இருக்கு. ஓகே. இப்போ அடுத்து நெக்ஸ்ட் நமக்கு ஆவரேஜ் வந்து எவ்வளவு கொடுத்துருக்காங்கன்னா 13 கொடுத்துருக்காங்க. அப்ப ஆவரேஜ் 30 வந்து எப்படி எழுதுவோம் நம்ம? பிஏ வந்து 2xன்னு வச்சுக்கலாமா? ஏ வந்து 1xன்னு வச்சுக்கலாம், சி வந்து 6xன்னு வச்சுக்கலாம். இப்போ இது எல்லாத்துக்கும் ஆவரேஜ் பார்க்க போறோம். 2x பிளஸ் ஒரு எக்ஸ் பிளஸ் ஒரு 6x ஸோ டிவைடட் பை 3 ஈக்குவல் டு 30. ஃபுல்லாக ஆட் பண்ணும்போது 6 7 9x 9x ஈக்குவல் டு இங்கே 3 மல்டிப்ளை ஆச்சுதுன்னா 90 தென் எக்ஸ் ஈக்குவல் டு 10. இப்போ எக்ஸோட வேல்யூ 10ன்னு கண்டுபிடிச்சாச்சு. இந்த இடத்துல அவங்க கேட்குற கொஸ்டின் வந்து டிஃபரன்ஸ் பிட்வீன் ஏ அண்ட் சி. ஓகே. அப்போ எக்ஸ் ஈக்குவல் டு 10ன்னா ஏ இந்த இருக்கா, ஏயோட வேல்யூ என்ன வரும்? 1xங்கிறதுனால 10. சியோட வேல்யூ என்ன வரும்? 6xங்கிறதுனால 60. நம்ம ஏக்கும் சிக்கும் டிஃபரன்ஸ் வேணும். ஸோ அப்போ ஆன்சர் வந்து எவ்வளோ? 50. கொஸ்டினுக்கான ஆன்சர் வந்து ஆப்ஷன் டி 50. தெளிவா புரிஞ்சுதா? சிம்பிளான கான்செப்ட், ஈஸியான கான்செப்ட் தான். 2 கொஸ்டின் பார்த்துருக்கோம். இதுல வந்து முக்கியமா நீங்க பார்க்க வேண்டியது எப்படி ரேஷியோ எழுதுறங்கிறது தான். இதை பத்தி ரேஷியோ டாபிக் எடுக்கும்போது நான் பேசிக்ல இருந்து தெளிவா சொல்லித்தரேன். இப்போதைக்கு இந்த கொஸ்டினுக்கு என்ன தேவையோ அதை நான் சொல்லி கொடுத்துருக்கேன். தெரிஞ்சவங்களுக்கு ஓகே, தெரியாதவங்க பார்த்துக்கோங்க. சரி, அடுத்து போலாம். ஓகே, இப்போ நம்ம வந்து ஆவரேஜ்ல அடுத்த கான்செப்டுக்குள்ள போறோம். இது என்னன்னா, இது ஒரு முக்கியமான கான்செப்ட். ஆவரேஜுக்கான ஒரு இம்பார்ட்டன்ட் ப்ராப்பர்ட்டி இது. இது என்ன ப்ராப்பர்ட்டி அப்படிங்கிறத ஃபர்ஸ்ட் தெளிவா படிப்போம். ஓகேவா? அதுக்கு நான் ஒரு சின்ன எக்ஸாம்பிள் சொல்றேன். 2 செட் எடுத்துக்கோங்க. ஓகேவா? செட் ஏ. ஓகேவா? செட் ஏல ஒரு 4 நம்பர் எடுத்துக்கிறேன். என்ன நம்பர்லாம் எடுத்துக்கலாம்? சும்மா ஒரு 42 46 58 4 8 12. ஓகே. அடுத்து ஒரு 52 ஒரு 50. ஓகேவா? இப்போ செட் ஏல ஒரு 5 நம்பர்ஸ் எடுத்துருக்கிறேன். இப்போ நான் என்ன பண்ண போறேன்னா இந்த 5 நம்பர்ஸ்க்கு ஆவரேஜ் என்னன்னு கால்குலேட் பண்ணும். இந்த 5 நம்பர்ஸ்க்கு ஆவரேஜ் என்னன்னு கால்குலேட் பண்ணலாம். பாருங்க, ஆவரேஜ் என்னன்னு கால்குலேட் பண்ணும்போது என்ன வருது? இது ஃபுல்லா ஆட் பண்ணுவோமா? இது ஃபுல்லா ஆட் பண்ணும்போது எவ்வளவு வரும்? இங்க ஒரு 42 ஒரு 58 42 58 ரெண்டே ஆட் பண்ணோம்னா பார்த்துட்டு 100 வருமா? அடுத்து இங்க ஒரு 46 இதோட 54ன்னு எடுத்துக்கலாம். சும்மா நம்ம எக்ஸாம்பிளுக்காக எடுக்கிறது தானே, அதனால நான் சிம்பிளா எடுத்துக்கிறேன். இதை வந்து 54 ஆட் பண்றதுக்கு ஈஸியா நம்பரா எடுத்துக்கிறேன், அவ்வளவுதான், வேற ஒன்றும் இல்லை. இப்போ 42வையும் 58ஐயும் ஆட் பண்ணா 100 கிடைக்கும். 46ஐயும் 54ஐயும் ஆட் பண்ணா ஒரு 100 கிடைக்கும். அப்போ 100 100 200 பிளஸ் ஒரு 50 எவ்வளவு கிடைக்குது? 250 கிடைக்குது. அப்போ 250 டிவைடட் பை 5னா எனக்கு ஆவரேஜ் எவ்வளவு கிடைச்சிருச்சு? 50 கிடைச்சிருச்சு. ஓகே. இந்த ப்ராப்பர்ட்டியை புரிஞ்சுக்கிறதுக்கு நான் சொல்லக்கூடிய விஷயத்தை தெளிவாக கவனிச்சுக்கோங்க. செட் ஏல ஒரு 5 வேல்யூ எடுத்தேன். அந்த 5 வேல்யூக்கும் நம்ம என்ன பண்ணிருக்கோம்? ஆவரேஜ் பார்த்திருக்கோம், 50 கிடைச்சிருக்கு. இப்போ நெக்ஸ்ட், இப்போ செட் பி. சரியா? இந்த செட் பிங்கிறது எப்படி இருக்க போகுது அப்படின்னா இந்த செட் ஏல இருந்து தான் ஃபார்ம் ஆக போகுது. சரி, ஓகே. செட் ஏல இருந்து எப்படி செட் பியை ஃபார்ம் பண்ண போறேன் அப்படின்னா ஒரு சின்ன கான்செப்ட் என்ன பண்ண போறேன்னு கவனிச்சுக்கோங்க. இந்த இருக்கா, இங்க 5 வேல்யூ இருந்ததுல இந்த 5 வேல்யூ கூடயும் ஏதாச்சும் ஒரு கான்ஸ்டன்ட்னா ஏதாச்சும் ஒரு நம்பரை நான் ஆட் பண்ணும். ஆனா அந்த 5 கூடயும் ஒரே நம்பரை ஆட் பண்ணும். புரியுதா? 5 கூட ஒரே நம்பரை ஆட் பண்ணும். என்ன நம்பர் ஆட் பண்ணலாம்? ஒரு 4 ஆட் பண்றேன். புரியுதா? இங்க இருக்கக்கூடிய, அதாவது செட் ஏல எத்தனை டேட்டா இருக்குதோ அந்த எல்லா டேட்டா கூடயும் ஒரே நம்பரை ஆட் பண்ணி புதுசா ஒரு செட் ஃபார்ம் பண்றேன். அப்படி நான் ஆட் பண்ணக்கூடிய நம்பர் என்ன? 4. அப்ப இதுல இருக்கக்கூடிய எல்லா நம்பர் கூட நான் என்ன பண்ண போறேன்? +4 ஆட் பண்ண போறேன். பாருங்க, 42 கூட +4 ஆட் பண்ண எனக்கு எவ்வளவு வரும்? 46 வரும். ஓகே. இந்த 46 கூட +4 ஆட் பண்ணா எனக்கு என்ன வரும்? 50 வரும். அடுத்து 58 கூட +4 ஆட் பண்ணா எனக்கு எவ்வளவு கிடைக்கும்? 62 கிடைக்கும். அடுத்து 54 கூட +4 ஆட் பண்ணா எனக்கு எவ்வளவு கிடைக்கும்? 58 கிடைக்கும். அடுத்து 50 கூட +4 ஆட் பண்ணா எனக்கு எவ்வளவு கிடைக்கும்? இங்க 54 கிடைக்கும். புரியுதா? இங்க இருக்கக்கூடிய எல்லா டேட்டா கூடயும் 4 ஆட் பண்ணி புதுசா ஒரு செட்டை கொண்டு வந்திருக்கேன். இப்போ நான் புதுசா ஃபார்ம் பண்ண இந்த செட்டுக்கு நான் ஆவரேஜ் கால்குலேட் பண்றேன், எவ்வளவு வருதுன்னு பார்க்கலாம். பாருங்க, 6 2 8 8 plus 8 வந்து எனக்கு 16 20 20க்கு 0 பேலன்ஸ் 2 இருக்கு. அப்போ 6 11 17 22 27. ஸோ 270 வருது. ஸோ அதே 5 வேல்யூ தான் இருக்கு.
5. அப்போ எனக்கு இங்கே ரிசல்ட் என்ன வருதுன்னு பார்த்தீங்கன்னா 54 வருது. இப்போ ஒரு விஷயத்த உங்களால் பார்க்க முடியும். ஒரு விஷயம் உங்களுக்கு அப்படியே உங்களோட நேக்கடைக்கே தெரியும். என்ன அப்படின்னா, இந்த பழைய ஆவரேஜ் இருக்கு இல்லையா, இந்த பழைய ஆவரேஜ்ல இருந்து இந்த புது ஆவரேஜ் என்ன நடந்திருக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, என்ன ஆயிருக்கு? +4 இன்க்ரீஸ் ஆயிருக்கு. ஸோ இதுதான் அந்த ப்ராப்பர்ட்டி. ஏன் +4 இன்க்ரீஸ் ஆச்சு? எனக்கு செட் ஏல என்ன வேல்யூஸ் இருந்ததோ அதுல இருக்கக்கூடிய எல்லா வேல்யூஸ் கூடயும் ஒரே நம்பர், ஓகேங்களா? அது ஒரே நம்பர் ஆட் பண்ணும், வேற வேற நம்பர் ஆட் பண்றது இல்ல. ஒரே நம்பர், ஒரு கான்ஸ்டன்ட்டை எல்லா வேல்யூ கூடயும் நான் ஆட் பண்ணும்போது எனக்கு புது செட்டு கிடைச்சது. அப்ப அந்த புது செட்டுக்கு நான் ஆவரேஜ் பார்க்கும்போது கிடைச்ச ஆவரேஜ் எப்படி இருந்தது? நான் எந்த நம்பரை எல்லா நம்பர் கூடயும் ஆட் பண்ணி புது செட்டை ஃபார்ம் பண்ணனோ அதே நம்பரை ஆவரேஜ் கூட ஆட் ஆகி புது ஆவரேஜ் கிடைச்சது. இப்ப இந்த ப்ராப்பர்ட்டியை தான் நீங்க தெளிவா புரிஞ்சுக்கணும். ஓகேவா? இதை நான் எப்படி சொல்லலாம் அப்படின்னா, உங்களுக்கு வந்து ஒரு செட் ஆஃப் வேல்யூஸ் கொடுத்துருக்காங்க. அப்ப அந்த செட் ஆஃப் வேல்யூஸ்க்கு ஒரு ஆவரேஜ் கிடைக்குது. ஓகேவா? அந்த செட் ஆஃப் வேல்யூக்கு ஒரு ஆவரேஜ் கிடைக்குது. ஓகே, இப்போ இந்த செட் ஆஃப் வேல்யூஸ் கூட ஏதாச்சும் ஒரு நம்பரை நீங்க எல்லா வேல்யூ கூட ஆட் பண்ணீங்கன்னா உங்களுக்கு கிடைக்கக்கூடிய புது ஆவரேஜ் எப்படி இருக்கும்னா, ஆல்ரெடி உங்களுக்கு கிடைச்ச பழைய ஆவரேஜ் கூட நீங்க எல்லா வேல்யூ கூட என்ன நம்பர் ஆட் பண்ணீங்களோ அந்த நம்பர் ஆட் பண்ணீங்கனாலே உங்களுக்கு புது ஆவரேஜ் கிடைச்சிட போகுது. சரி, ஓகே, இங்க நான் ஆட் பண்ணிருக்கேன். இது அடிஷனுக்கு மட்டும்தான் ஒர்க் அவுட் ஆகுமான்னு கேட்டா அப்படி இல்லை. இப்போ ஒரு வேலை இங்க பாருங்க, இங்க இந்த ஃபர்ஸ்ட் செட் இருக்கா, இந்த ஃபர்ஸ்ட் செட்ல இருந்து இன்னொரு செட் ஃபார்ம் பண்ண போறீங்க. அந்த இன்னொரு செட்டை நீங்க எப்படி ஃபார்ம் பண்ண போறீங்க அப்படின்னா, எல்லாத்து கூட இருந்து ஏதாச்சும் ஒரு கான்ஸ்டன்டா மைனஸ் பண்ண போறீங்கன்னு வச்சுப்போம். இப்போ இது எல்லாத்துல இருந்து நான் என்ன பண்ண போறேன்? ஒரு 10 நான் மைனஸ் பண்றேன். புரியுதா? எல்லா வேல்யூல இருந்து 10 மைனஸ் பண்றேன். அப்ப இது எப்படி மாறும்? 32. இதுல இருந்து ஒரு 10 நான் மைனஸ் பண்ணிட்டேன்னா இது எப்படி மாறும்? 36. இதுல இருந்து ஒரு 10 மைனஸ் பண்ணிட்டேன்னா இது எப்படி மாறிடும்? 48. இதுல இருந்து ஒரு 10 நான் மைனஸ் பண்ணிட்டேன்னா இது எப்படி மாறும்? 44. இந்த 50ல இருந்து ஒரு 10 நான் மைனஸ் பண்ணிட்டேன்னா இந்த 50 எப்படி மாறிடும்? 40. இப்ப புரியுதா? இப்ப புதுசா ஒரு செட் இருக்கு. இப்ப இந்த செட்டுக்கு ஆவரேஜ் என்ன இருக்கும் அப்படின்னு பாத்தீங்கன்னா, இதை நான் கால்குலேட் பண்ணணும்னு அவசியம் இல்ல. எல்லா நம்பர்ல இருந்து என்ன பண்ணேன்? 10 மைனஸ் பண்ணனா, அப்ப என்னோட புது ஆவரேஜ் எப்படி இருக்கும்? பழைய ஆவரேஜ் 50 இருந்தா 50 மைனஸ் 10, புது ஆவரேஜ் கண்டிப்பா என்னவா தான் இருக்க போகுது? 40 தான் இருக்க போகுது. இதை நான் உட்காந்து கால்குலேட் பண்ணணும்னு அவசியம் இல்லை. அப்ப இந்த மாதிரி டைமுக்கு இந்த ப்ராப்பர்ட்டி வந்து நமக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கும். சரி, ஓகே, எந்த நம்பரை ஆட் பண்றோமோ அதே நம்பரை ஆவரேஜ்ல ஆட் பண்ணா புது வேல்யூ கிடைச்சிரும். எந்த நம்பரை மைனஸ் பண்றோமோ அதே நம்பரை ஆவரேஜ்ல இருந்து மைனஸ் பண்ணா புது ஆவரேஜ் கிடைச்சிரும். அதே போலதான் மல்டிபிளிகேஷனுக்கும் டிவிஷனுக்கும். இப்போ இந்த செட் ஏ இருக்கா, இந்த செட் ஏல இருக்கக்கூடிய எல்லா நம்பரையும் ஏதாச்சும் ஒரு நம்பரால நீங்க மல்டிப்ளை பண்றீங்கன்னு வச்சுக்கோங்க. எல்லா நம்பரையும் 2 அப்படிங்கிற நம்பரால மல்டிப்ளை பண்ணி ஒரு புது செட் ஃபார்ம் பண்ணீங்கன்னா அந்த புது செட்டோட ஆவரேஜ் எப்படி இருக்கும் அப்படின்னா, எல்லா நம்பர் கூட எந்த நம்பர் மல்டிப்ளை பண்ணோம்? 2 மல்டிப்ளை பண்ணோமா? அப்ப புது செட்டுக்கு வந்து இந்த 50 கூட இன்டூ 2 100. அப்ப அந்த 100 தான் புது செட்டோட ஆவரேஜா இருக்கும். அப்ப அந்த மல்டிபிளிகேஷனா இருந்தாலும் சரி, டிவிஷனா இருந்தாலும் சரி, அடிஷனா இருந்தாலும் சரி, சப்ராக்ஷனா இருந்தாலும் சரி, இந்த ப்ராப்பர்ட்டி வந்து ஆவரேஜ்ல எல்லாத்துக்குமே காமன் தான். நீங்க என்ன பண்றீங்களோ அதே ரிசல்ட், அதே மாதிரி எஃபெக்ட் எங்க நடக்கும்? ஆவரேஜ்ல நடக்கும். ஓகேவா? இப்ப இது தெளிவா புரிஞ்சுதா? சரி, இப்போ இன்னொரு ஒரு எக்ஸாம்பிள் கூட சொல்றேன் பாருங்க. இது ஃபுல்லா நான் டெலீட் பண்ணிடுறேன். ஓகே, இப்போ இது எப்படி பார்க்கலாம்? இந்த இடத்துல அதை நான் வந்து தெளிவா எக்ஸ்பிளைன் பண்றேன். ஓகே, இப்போ ஒரு 10 டேட்டா இருக்கு. சரிங்களா? 10 டேட்டா இருக்கு. 10 டேட்டானா 10 வேல்யூ இருக்கு. சரியா? 10 வேல்யூ இருக்கு. இந்த 10 டேட்டாவோட ஆவரேஜ் எவ்வளவு இருக்குன்னா ஒரு 45 இருக்கணும். ஒரு 10 டேட்டா இருக்கு. 10 டேட்டாவோட ஆவரேஜ் எவ்வளவு இருக்கு? 45 இருக்கு. இப்போ நான் என்ன பண்ண போறேன்? இந்த 10 டேட்டால இருக்கக்கூடிய எல்லா வேல்யூஸ்க்கும், ஓகேவா, ஆல் வேல்யூஸ், இந்த 10 வேல்யூஸே நான் என்ன பண்ண போறேன் அப்படின்னா ஒரு 3 ஆல மல்டிப்ளை பண்ண போறோம். 10 வேல்யூஸே நான் 3 ஆல மல்டிப்ளை பண்ண போறேன். அப்ப 3 ஆல மல்டிப்ளை பண்ணும்போது ஒரு 10 நியூ டேட்டா கிடைக்கும். அப்படிதானே? பழைய டேட்டாவும் புது டேட்டாவும் வேற வேற. இங்க ஒரு 10 வேல்யூ இருக்கு, 10 டேட்டா இருக்கு. இந்த 10 டேட்டால இருக்கக்கூடிய எல்லா வேல்யூஸும் என்ன பண்றேன்? 3 ஆல மல்டிப்ளை பண்ணும்போது எனக்கு புதுசா ஒரு 10 வேல்யூ கிடைச்சிருக்கும். இந்த 10 வேல்யூக்கு ஆவரேஜ் என்ன இருக்குது அப்படின்னு பாத்தீங்கன்னா, இப்ப இந்த இடத்துல 10 டேட்டா என்னன்னே எனக்கு தெரியாது. அது கூட 3 ஆட் பண்ணி வரும்போது நியூ டேட்டா என்னன்னு எனக்கு தெரியாது. ஆனா என்ன மட்டும் தெரியும்? இந்த 10 டேட்டாக்கு ஆவரேஜ் தெரியும். எந்த நம்பரால எல்லா டேட்டாவையும் மல்டிப்ளை பண்ண போறங்கிறது தெரியும். 3 ஆல மல்டிப்ளை பண்ண போறேன்னா அப்போ புதுசா ஃபார்ம் ஆன அந்த 10 நியூ டேட்டாவோட ஆவரேஜ் என்னவா இருக்கும்? இங்க எல்லா வேல்யூஸ் கூட எதை மல்டிப்ளை பண்ண? 3 மல்டிப்ளை பண்ணனா அப்போ புது நியூ டேட்டாவோட ஆவரேஜ் என்ன இருக்கும்னா, பழைய டேட்டா எவ்வளோ? 45 இன்டூ 3. ஸோ ஆன்சர் இஸ் 135 இருக்கும். இது இவ்வளவுதான். இப்ப இந்த இடத்துல டேட்டா என்னன்னே தெரியாம என்னால என்ன பண்ண முடியுது? கரெக்டா ஆன்சர் சொல்ல முடியுது. எதை வச்சு நான் சொல்றேன்? எல்லா வேல்யூவும் நான் என்ன பண்ணேன்? 3 ஆல மல்டிப்ளை பண்ணேன். அப்ப எனக்கு கிடைச்ச புது ஆவரேஜ் பழைய ஆவரேஜ்ல இருந்து 3 ஆல மல்டிப்ளை ஆகி கிடைக்கும்.
ஓகேவா? இதுதான் இப்போ நான் சொன்ன கான்செப்ட். இப்போ நான் வந்து இன்டூ 3 பண்ணதுனால இங்க இன்டூ 3. ஒருவேளை பிளஸ் 3 பண்ணியிருந்தேன்னா எல்லாத்தையுமே இங்க 45 பிளஸ் 3 கிடைச்சிருக்கும். ஒருவேளை மைனஸ் 3 பண்ணியிருந்தேன்னா 45 மைனஸ் 3 கிடைச்சிருக்கும். ஒருவேளை 10 டேட்டாவையும் 3 டிவைட் பண்ணியிருந்தேன்னா எனக்கு கிடைச்சிருக்கிற புது டேட்டாவோட ஆவரேஜ் என்ன இருக்கும்? பழைய டேட்டாவோட ஆவரேஜ் டிவைடட் பை 3 கிடைச்சிருக்கும். அதேதான். சரி, ஓகே. மல்டிப்ளிகேஷன், டிவிஷன், அடிஷன், சப்ராக்ஷன் எல்லாத்துலயுமே இந்த ப்ராப்பர்ட்டி ஒர்க் அவுட் ஆகுது. ஒருவேளை 2 ஆபரேஷன் 3 ஆபரேஷன் நான் சேர்த்து பண்ணனா என்ன நடக்கும் அப்படின்னு பாத்தீங்கன்னா, இங்க பாருங்க, நான் தெளிவா சொல்லித்தரேன். இப்போ இங்க எல்லா வேல்யூவையும் நான் வந்து 3 மல்டிப்ளை பண்ணும்போது சொன்னேன்னா, இப்போ நான் 3 மல்டிப்ளை பண்ணல, என்ன பண்ண போறேன்னு பாருங்க. இப்போ எல்லா வேல்யூவையும் நான் வந்து என்ன பண்ண போறேன்னா 2 மல்டிப்ளை பண்றேன். ஃபர்ஸ்ட் 2 மல்டிப்ளை பண்ணதுக்கு அப்புறம் தென் இன்டு 2 தென் -3. ஓகேவா? அதாவது இதுல இருந்து 10 டேட்டா இருக்கு. அதுல ஒரு டேட்டாவை எடுத்து அதை 2 பெருக்கி அதுக்கப்புறம் அதுல இருந்து ஒரு 3 கழிச்சு இன்னொரு புது டேட்டாவை ஃபார்ம் பண்றேன். அது மாதிரி ரெண்டாவது டேட்டாவை எடுக்கிறேன். ரெண்டாவது டேட்டாவை 2 மல்டிப்ளை பண்ணி 3 மைனஸ் பண்ணி ரெண்டாவது டேட்டா எழுதுறேன். மூணாவது டேட்டாவையும் இன்டு 2 பண்ணி -3 பண்றேன். அப்போ இதுல இருக்கக்கூடிய 10 டேட்டாவையும் ஒவ்வொரு டேட்டாவையும் எடுத்து 2 மல்டிப்ளை பண்ணி அதுல இருந்து 3 மைனஸ் பண்ணி புது டேட்டா நான் ஃபார்ம் பண்றேன்னா எனக்கு கிடைச்ச புது டேட்டாஸோட ஆவரேஜ் எப்படி இருக்கும்னா, என்ன பண்ண எல்லா டேட்டாவையும் இன்டு 2 பண்ணி -3 பண்ணா அதே தான் இங்கேயும் பண்ணுவேன். 45 இன்டு 2 பண்ணி அதுல இருந்து என்ன பண்ணுவேன்? -3. அப்போ 45 இன்டு 2 எவ்வளோ? 90. 90 -3. இப்போ எனக்கு நியூ டேட்டாவோட ஆவரேஜ் எப்படி இருக்கும்? 87 இருக்கும். புரிஞ்சுதா? இந்த ப்ராப்பர்ட்டி புரிஞ்சுதா? ரொம்ப ரொம்ப சிம்பிளான ப்ராப்பர்ட்டி. இதை யூஸ் பண்ணி நமக்கு நிறைய கொஸ்டின்ஸ் கேட்கறாங்க. எப்படி சால்வ் பண்றதுன்னு பார்க்கலாம். இப்போ பாருங்க, இந்த கொஸ்டின் எடுத்துக்கோங்க. ஃபர்ஸ்ட் கொஸ்டின். The average of 12 numbers. 12 நம்பர்ஸ் இருக்கு. அதோட ஆவரேஜ் எவ்வளவு? 32. ஈச் நம்பர் இஸ் மல்டிப்ளைட் பை 2. இந்த 12 நம்பர் இருக்குல்ல, இந்த 12 நம்பர்ல ஒவ்வொரு நம்பரையும் 2 பெருக்கிறோம். 2 மல்டிப்ளை பண்றோம். ஃபைண்ட் த ஆவரேஜ் ஆஃப் த நியூ செட் ஆஃப் நம்பர்ஸ். அப்போ புரியுதா? அப்போ 12 நம்பரையும் நான் 2 பெருக்கினேன்னா அப்போ எனக்கு ஆவரேஜ் என்ன ஆகும்? ஆவரேஜும் 2 மல்டிப்ளை ஆகும். பழைய ஆவரேஜ் 32னா புது ஆவரேஜ் அப்போ என்னவா இருக்கும்? 64 இருக்கும். ஓகேவா? ஸோ இங்க ஆப்ஷன் தப்பா இருக்கு. இதை மாத்திக்கோங்க. ஆன்சர் இஸ் 64 ஒன்லி. ஓகேவா? பிரிண்டிங் மிஸ்டேக் தான், ஒன்றும் இல்லை. ஆன்சர் இஸ் 64. சிம்பிளா வந்துருச்சா? ஓகே, அடுத்த கொஸ்டின் போலாமா? இல்ல பாருங்க, the average of 25 numbers is 8. 25 நம்பர் இருக்கு. அதோட ஆவரேஜ் 8ன்னு கொடுத்துருக்காங்க. இப்போ இந்த இடத்துல ஈச் நம்பர் மல்டிப்ளைட் பை 12. எல்லா நம்பரையும் 12 பெருக்கிறாங்களாம். அப்போனா புது ஆவரேஜ் எப்படி இருக்கும்? புது ஆவரேஜ் பழைய ஆவரேஜ் எவ்வளோ? 8 இன்டூ 12. 8 இன்டூ 12 எவ்வளோ? 96. ஆப்ஷன் சி. ஒரே ஸ்டெப். அடுத்து நெக்ஸ்ட். The average of 10 numbers. 10 நம்பரோட ஆவரேஜ் 42. If each number is increased by 5. அப்போ ஒவ்வொரு நம்பரையும் ஒரு 5 இன்க்ரீஸ் பண்றாங்கன்னா ஒரு 5 ஆட் பண்றாங்கன்னு அர்த்தம். அப்போ வாட் வில் பி த நியூ ஆவரேஜ்? இப்போ எல்லா நம்பரையும் ஒரு +5 பண்றாங்கன்னா புது ஆவரேஜ் எப்படி இருக்கும்? பழைய ஆவரேஜ் 42 + 5. ஆன்சர் இஸ் 47. ஆன்சர் இஸ் 47. நெக்ஸ்ட். The average of 24 numbers is 43. If we subtract a number m from each number, then the average become 38. What is the value of m? இது அப்படியே ரிவர்ஸ்ல கேட்டிருக்காங்க. ஒண்ணும் இல்லை, 24 நம்பர் இருக்கு. 24 நம்பரோட ஆவரேஜ் எவ்வளோ? 43. ஓகேவா? இப்போ இந்த 24 நம்பர்ல இருந்து எந்த நம்பரை மைனஸ் பண்ணணும்னு அவங்க கொடுக்கல. அதுதான் எம்னு சொல்லியிருக்காங்க. சரி, ஓகே. இப்போ 24 நம்பர்ல இருந்து நான் எம்ங்கிற ஒரு நம்பர் நான் மைனஸ் பண்ணியிருந்தேன் அப்படின்னா இந்த எம்முக்கு ஒரு வேல்யூ இருக்கு. எம் மைனஸ் பண்ணியிருக்கேன் அப்படின்னா என்னோட ஆவரேஜ்ல எவ்வளவு மைனஸ் ஆகும்? எம் மைனஸ் ஆகும். பாருங்க, ஆவரேஜ்ல எவ்வளவு மைனஸ் ஆயிருக்குன்னு சொல்லிட்டு இங்க 43 ஆவரேஜ் இருக்கு. இங்க ஆவரேஜ் எவ்வளவு இருக்கு? 38 இருக்கு. அப்ப ஆவரேஜ்ல எவ்வளவு குறைஞ்சிருக்கு? ஆவரேஜ்ல எனக்கு எவ்வளவு குறைஞ்சிருக்கு? ஒரு 5 குறைஞ்சிருக்கு. கரெக்டா? ஆவரேஜ்ல எவ்வளவு குறைஞ்சிருக்கு? 5 குறைஞ்சிருக்கு. அப்ப கண்டிப்பா இந்த 24 நம்பர்ல இருந்து எல்லா நம்பரையும் நான் -5 பண்ணியிருந்தாதான் எனக்கு ஆவரேஜும் -5 ஆயிருக்கும். அப்ப இந்த கொஸ்டின் ரிவர்ஸ்ல நமக்கு கேட்டிருக்காங்க. அதனால நான் ஆவரேஜ்ல எனக்கு -5 குறைஞ்சிருக்குன்னா அப்ப எல்லா நம்பரையும் எவ்வளவுதான் குறைச்சிருப்பாங்க? 5 குறைச்சிருப்பாங்கன்னு அர்த்தம். அப்ப இந்த இடத்துல இந்த 5 தான் அவங்க எம்னு சொல்லியிருக்காங்க. அப்ப எம்மோட வேல்யூ என்ன? 5. ஓகேவா? இது ரிவர்ஸ். புரிஞ்சுதா? ஓகே, அடுத்த கொஸ்டின். இல்ல பாருங்க, the average of 23 numbers is 81. If each number is divided by 6 and add 2.5 to each number. அதாவது இங்க இருக்கக்கூடிய ஒவ்வொரு நம்பரையும் 6 டிவைட் பண்ணிட்டு அது கூட என்ன பண்றாங்களாம்? ஒரு 2.5 ஆட் பண்றாங்களாம். அப்படி கிடைக்கக்கூடிய புது செட்டோட ஆவரேஜ் என்னவா இருக்கும்னு சொல்லி கேட்கறாங்க. அப்போ ஒவ்வொரு நம்பரை என்ன பண்றோம்? இன்டூ 6 + 2.5. அப்ப ஆவரேஜ்ல அதே தான் நடக்கும். சரி, இன்டூ 6 டிவைடட் பை 6 + 2.5. இப்ப 81 6 டிவைட் பண்ணி அது கூட ஒரு 2.5 ஆட் பண்ணீங்கன்னா அதான் புது ஆவரேஜா இருக்கும். ஸோ 3 கேன்சல் பண்ணலாம். 2 3 சார் 6, 27 வரும். அடுத்து எகெயின் நான் 2 கேன்சல் பண்ணனா 1, 3 2 சார் 6, 13.5. ஸோ 13.5 + 2.5னா 15, 16 இஸ் த கரெக்ட் ஆன்சர். கொஸ்டினுக்கான ஆன்சர் வந்து ஆப்ஷன் சி,
16. ஓகே, இதோட இந்த செஷனை முடிச்சுக்கலாம். நம்ம நெக்ஸ்ட் கிளாஸ்ல இதே ஆவரேஜ்ல அடுத்தடுத்த கான்செப்ட் பார்க்கலாம். இன்னைக்கு பார்த்த கொஸ்டின் எல்லாமே உங்களுக்கு புரிஞ்சிருக்கும்னு நம்புறேன். ஏதாவது டவுட் இருந்ததுன்னா கமெண்ட்ல சொல்லுங்க. வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, உங்க ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருக்கும் ஷேர் பண்ணுங்க. மறக்காம நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்க. ஓகேங்களா? அடுத்த கிளாஸ்ல உங்களை மீட் பண்ற வரைக்கும் தேங்க்யூ, பாய்.